அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே நமக்கு ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனது. ஸோ நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டி, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனது. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஹை வரும் அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் கூட ஒரு பெரிய அளவில் ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ இன்னைக்கு ஸோ நாளைக்கு எந்த மாதிரி போகும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கார்ஸோட விலையெல்லாம் குறைச்சி ஸோ கார் கம்பெனி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 56th ஜிஎஸ்டி கவுன்சிலிங் மீட்டிங் ஸோ லாஸ்ட் வீக் நடந்தது. ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 3 டைப் ஆஃப் கார்ஸ் மொத்தம் இருக்கு. ஒன்று ஸ்மால் கார்ஸ், எஸ்யூவி கார்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கார்ஸ். இந்த ஸ்மால் கார்ஸ் 28%லேருந்து 18% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ரெண்டாவது எஸ்யூவி கார்ஸ், அதாவது ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கலை புதுசாக ஒரு லக்ஸுரி கார்ஸ் மாதிரி கொண்டு ஒரு 40% ஜிஎஸ்டி அப்ளிகபிள் பண்ணிருக்காங்க. ஸோ தேர்ட் எலக்ட்ரிக்கல் கார். ஸோ எலக்ட்ரிக்கல் காரோட ஜிஎஸ்டி ரேட் ஏறும், அப்போ கொஞ்சமாச்சும் ஏறும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5% கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இந்த 3 பாசிட்டிவ் நியூஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த கார் கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய், அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது கார் பிரைஸ் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது 75,000லேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் ஸோ நம்ம கார் வாங்குற பிரைஸ்ல இருக்கிற பணத்தை மிச்சப்படுத்தலாம். ஸோ அந்தந்த கார் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஸோ பிரைஸ் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பெரிய ஒரு ஆட்டோ செக்டாருக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி தான். ஸோ அதனால தான் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த நியூஸ் காலையிலே வந்துச்சு, அதாவது 9:15க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நியூஸ் வந்தது. ஸோ இந்த நாள பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார்லாம் நல்லாவே ஒரு growth கொடுத்திருக்கு. ஸோ ரெண்டாவது ஜெலன்ஸ்கி, அதாவது பார்த்தீங்கன்னா யுக்ரைன் பிஎம் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ யுக்ரைன் நேற்று ரஷ்யா அட்டாக் பண்ணியிருக்காங்க. யுக்ரைனை மறுபடியும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வார் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நேற்று அட்டாக் பண்ணி ஒரு பில்டிங்கை ஃபயர் பண்ணி அதில் 4 பேர் இறந்துருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஜெலன்ஸ்கி இப்போ என்ன ஒரு நியூஸ் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ரஷ்யா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குற நீங்க இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அபராதம் போட்டது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு மெசேஜ் சொல்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வாரம் போயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் நியூஸ் மாதிரி தான். அதாவது மறுபடியும் இந்தியாவுக்கு மேல நீங்க வரி போட்டது தடை பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் மாதிரி தான். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்கி இருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம் நாம. ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவல் க்ளோசிங் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. மிட் கேப் நிஃப்டி கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக க்ளோசிங் ஆன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஸோ நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி ஸோ எப்படி காட்டுது அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் ஸோ நமக்கு காட்டுது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரினாலே கொஞ்சம் கீழே தான் செல்லிங் ப்ரெஷர்ல தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்ல இருந்து ஈக்விட்டிஸ்ல இருந்து பணத்தை எடுப்பாங்க. ஸோ அதுக்கான அறிகுறி இன்னைக்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது புட் ஆப்ஷனை கொஞ்சம் பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் என்எஸ்சில மொத்தம் 3088 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா 1766, டிக்ளைன்ஸ் 1227, அன்சேஞ்சு 95, கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல 111 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த 111 ஸ்டாக்ஸ்ல அதிகமா இருக்கிறது ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ் தான். ஸோ அதுக்காக தான் அந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு இது சொல்றேன். ஸோ நமக்கு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்கு. ஆட்டோ செக்டார்ல ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு. ஸோ அந்த ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்திருக்கு. ஸோ 52 வீக் ஹை 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 47 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கேட்கலாம் கார் கம்பெனி அவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆட்டோ செக்டார்னாலே பார்த்தீங்கன்னா கார் மட்டும் கிடையாது, பைக் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு உள்ளார இன்ஜின் அந்த காம்போனன்ட்ஸ் அது தயாரிக்கிற கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் ஸோ நமக்கு அந்த ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லாமே கார் கம்பெனி கிடையாது. ஸோ இந்த ஆட்டோ பார்ட்ஸ் எல்லாமே அதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து 30-40% ஸ்டாக்ஸ் growth கொடுத்துருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 144, லோயர் சர்க்கியூட்ல 68 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா இப்போ மார்க்கெட் நின்றுட்டு இருக்கிறது எப்படி அப்படின்னா ஓவராலா கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ செக்டார் வைஸ் பார்க்கலாம். ஸோ செக்டார் வைஸ்ல இன்னைக்கு டாப் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.35% ஆட்டோ செக்டார் தான். ஸோ அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கை கொடுக்கல, எஃப்எம்சிஜியும் கை கொடுக்கல. ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா 332 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு.
ஸோ ஓவராலாக செக்டார் வைஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோ செக்டாரை தவிர ஸோ மற்ற எல்லா செக்டாருமே கொஞ்சம் ஃபால் தான். ஸோ இது ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருந்தாலும் காலையிலேருந்து இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் சைடு தான் என்ன சொல்றதுன்னா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் 12 o'clock 1 o'clock மேலே பார்த்தீங்கன்னா அது கன்ஃபர்மேஷனும் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்து இறங்கியிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸ். ஸோ ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸ் மார்னிங்கில் கொஞ்சம் ஏறினா கூட செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோசிங்கில் தான் இருக்குது. ஸோ இதில் டாப் வந்து மாருதி அண்ட் எம்என்டப். ஸோ மற்றபடி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கொஞ்சம் 3.70 பாயிண்ட்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்கு. ஸோ மற்றபடி மாருதி அண்ட் எம்என்டம் பார்த்தீங்கன்னா 2.45%, 3.97% வரைக்கும் க்ரோத் ஆயிருக்கு. ஸோ டாப் கெய்னர்ஸ் ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸ் என்ன சொல்லுதுங்க அப்படின்னா ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஏன்னா ஆட்டோ செக்டாரும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விழுகலை. ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டிப்பா பெரிய அளவில் விழுகல. ஸோ ஓவராலா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அப்புறம் என்எஸ்சி டேட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் சைடு தான் இருக்கு. சாரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மட்டும் தான் ஆப்போசிட்டா இருக்கு. பட் என்எஸ்சி டேட்டா அப்புறமே ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட்ல தான் இருக்கு. ஸோ டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டாடா மோட்டார்ஸ், எம்என்டம், பஜாஜ் ஆட்டோ, ஹெச்ஆர் மோட்டார், ஜேஎஸ்டபிள்யூ. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ட்ரெண்ட், ஏசியன் பெயிண்ட், நெஸ்டில் இந்தியா, கோல் இந்தியா, டாக்டர் ரெட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸ். அண்ட் அதே சமயம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. ஓகே, ஸோ டெக்னிக்கல் வைஸாக பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் அகைன் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கான கேண்டில் மாதிரி தான். ஸோ அன்னைக்கு எப்படி ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆனதோ ஸோ இன்னைக்கு வந்து இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டலை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா கண்டிப்பாக அதாவது இன்னைக்கான ஹை வரைக்குமே மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு போட்டிருக்கிற ஹேமர் கேண்டல் கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா மட்டும் நாம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனா ஸோ அகைன் வந்து ஹை வரைக்கும் வந்துடும். ஸோ இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஸோ நீங்க போய் ஆகஸ்ட் 29 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஹை வரைக்குமே நமக்கு அடுத்த 3 days வந்துருக்கு. இந்த இடத்துல கேப் டவுன் விழுவணுங்க. இன்வெர்டட் ஹேமர் கேண்டலை பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் விழுந்தால் மட்டும்தான் அது செல் கண்டினியூ ஆகுமே தவிர ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா கண்டினியூஸாக இன்னைக்கு ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால நாளைக்கு நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் ஒர்க் ஆகணும் அப்படின்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் ஸோ கண்டினியூஸா ஸோ செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இன்னைக்கு ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகும் நமக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் தான். ஸோ நமக்கு வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ அதே சமயம் ஹைக்கு மேலேயும் க்ளோஸ் வைக்க போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டினியூஸாக நமக்கு வந்து செப்டம்பர் 4th ஹை 12,949 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் நிற்கிறது ஒரு பாசிட்டிவ்ல தான் இன்னமும் நின்றுட்டு இருக்கு. ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் மட்டும் அந்த செல் கண்டினியூ ஆகுமே தவிர இல்லைன்னா அகைன் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஆட்டோ செக்டார் கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு, மற்றதெல்லாம் கொஞ்சம் இறங்கி இருக்கு. இன்னும் ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஸோ மற்ற செக்டார் கொஞ்சம் ஏறுனது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு நிஃப்டி மறுபடியும் ரெக்கவரி எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன். ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி தான், சென்செக்ஸ் அண்ட் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதனால கேப் டவுன் விழுந்தா செல்லிங் போகலாம், இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இன்னைக்கு ஹை வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் நான் மார்னிங்கே சொல்லிட்டேன், ஒரு பெரிய புல்லிஷ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான் அப்படிங்கிறத ஸோ நம்ம மார்னிங்லேயே வந்து வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நியூஸஸும் பார்த்தீங்கன்னா உக்ரைனோட வார். ஸோ ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே வந்து நேற்று அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யுஎஸ் ஆயிலை வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ யுஎஸ் ஆயில் எக்ஸாக்டாக ஒரு வேல்யூவில் இருந்து எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஹிண்ட் மாதிரி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சப்போர்ட் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா
இதுக்கு முன்னாடி இந்த கேண்டிலோட லோவை எக்ஸாக்டாக அடுத்த கேண்டில் லோ எடுத்துட்டு ஸோ நமக்கு சப்போர்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த சப்போர்ட் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து அகைன் வந்து போட்டு மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால நமக்கு வந்து ஒரு ஒன் சைடு யூஎஸ் ஆயில் மேலே தான் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இதோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னா 5613 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை நம்ம மறுபடியும் பேப்பர் ட்ரேடிங்ல இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்மளோட அடுத்த சப்போர்ட் ஜோன் 5520, அதாவது இன்னைக்கான லோ. இந்த 5520 வந்தால் சப்போர்ட் மறுபடியும் ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த 5613 வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே தான் போயிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால நம்ம இதை வந்து ஒரு சப்போர்ட் ஜோனை வந்து டிரா பண்ணிடலாம். அகைன் வந்து சப்போர்ட் ஜோன் வந்து 276. ஸோ இந்த 276 வந்தால் ஸோ அடுத்த டார்கெட் 278, 280 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி நமக்கு செல்லிங் கண்டினியூவேஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனால் ஸோ செல்லிங் வந்து கண்டினியூவேஷன் ஆகும். இல்லை அப்படின்னா மறுபடியும் ரெக்கவரி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து டெக்னிக்கல் சைடில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.